ஃப்ரெண்ட்ஸ், கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம பாதாமும் ஆட் பண்ணுறதுனால இது கிட்டத்தட்ட பாதாம் கீர் டேஸ்ட்டுக்கே வரும். ஒரு 4 கேரட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிற கேரட்டை ஒரு 4 கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சுக்கோங்க. பாதாம் ஒரு 20 பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 இல்லைருந்து ஒரு 6 விசில் வர அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாலை ஊற்றி சர்க்கரை போட்டுக்கலாம். வேக வச்ச கேரட்டையும் இந்த பாதாமையும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு பாதாம் தோல் எடுத்துகிட்டு போடு. இந்த பாதாமும் கேரட்டும் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 200 கிராம் இல்லைன்னா 1 கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலக்கி விட்டுட்டு இதில் பாதாம் மில்க் ஷேக் பவுடர் இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா கூட அது 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், அப்படியேவும் குடிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பாதாம் எசன்ஸ் கூட கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இது ஹாட்டாவோ கோல்டாவோ நம்ம குடிக்கலாம்.